ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மட்டன் குழம்பு ஸ்டைலில் வெள்ளை கொண்டக்கடலை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு எண்ணெயை காய வச்சு கறி மசாலா பட்டை ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். மட்டன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும், அதனால் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். கண்டிப்பாக 3 தக்காளி போடணும். அந்த தக்காளியோட புளிப்பு டேஸ்ட்டு தான், அதனால் கண்டிப்பாக 3 தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும். கல் உப்பு சேர்த்துட்டு அது ஒரு பக்கம் வதங்கட்டும். இந்த டைமில் ஆல்ரெடி 100 கொண்டக்கடலை போட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுருந்தேன். அது வெந்துருச்சான்னு பார்த்தா வேகலை. அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குக்கர்லேயே குழம்பு ட்ரை பண்ண போகிறேன். அது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதனால் தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். கொண்டக்கடலையை நைட்டே ஊற போட்டுறணும். நான் காலையில் தான் ஊற போட்டேன், அதனால் 3 விசிலுக்கு வேகலை. 7 மணிக்கு ஊற போட்டேன். மணி 12. சுடு தண்ணி ஊற்றி தான் ஊற போட்டேன் கொதிக்க வச்சு, ஆனாலும் வேகலை. நைட்டே ஊற போட்டுட்டா கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். அதனால் இப்போ நான் இப்படி ட்ரை பண்ணலான்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கடலையோடு சேர்த்துக்கிட்டேன் தக்காளி வெங்காயத்தை. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தான் சேர்க்குறேன். மட்டன் குழம்புக்கே நான் மட்டன் பொடியெல்லாம் சேர்க்க மாட்டேன், வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தான் சேர்த்துக்குவேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதுதான் மசாலாஸ். இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதித்தோன்னே தேங்காய் கலவையை சேர்த்துக்கிறோம். இப்போ தேங்காய் கலவையில் தேவையான அளவு தேங்காய் போட்டு பொட்டுக்கடலை, 3 கிராம்பு, ஜீரகம், சோம்பு, வெள்ளைப்பூடு, ஒரு 4-5 பல் வெள்ளைப்பூடு போட்டு அரைச்சி ஊற்றணும். இந்த தேங்காய் பேஸ்ட்டு தான் முக்கியம் இந்த குழம்புக்கு. அரைச்சி ஊற்றிட்டு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 3 விசில் விட்டுருக்கேன், கடலை வேகாதனால. நல்லா விசில் போனதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். நல்லா கம்மன்னு நல்லா வாசனையான மட்டன் குழம்பு ஸ்டைலில் கொண்டக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொண்டக்கடலையும் நல்லா வெந்திருக்கு, நல்லாவே வெந்திருக்கு, ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாகவும் இருந்துச்சு. இந்த மெத்தடில் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.